வணக்கம் உறவுகளே. என்னென்னு சொன்னால், இப்போ பனங்கிழங்கு சீசன் ரைட். பனங்கிழங்கு பண்ணிக்கணும் நான் சாப்பிட்றதுக்கு. நான் போட்ட பாத்திகளில் வந்து பனங்கிழங்கு வேற இல்லை. என்ன பிரச்சனை தெரியாது, வார வருஷம் இருக்கா பார்ப்போம். அப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இப்போ கொடியாமத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ வர்ற வழியில் இந்த பனங்கிழங்குல பண்ணிக்கணும் வந்தேன். நான் பனங்கிழங்கு எப்படி இருக்குமென்று சில பேருக்கு வந்து தெரியாது. என்னுடைய உறவுகள் சில பேருக்கு வந்து இந்த பனங்கிழங்கு எப்படி இருக்குமென்னு தெரியாது. அப்போ அவர்களுக்கு வந்து காட்டணும். இப்படி தான் இருக்கும் பனங்கிழங்கு. பனம் விதைகளை வந்து மண்ணில் புதைச்சி வைக்க இப்படி கிழங்கு வளரும். ரைட்டு. இதில் இருந்து தான் பனம் மரம் வந்து உருவாகிறது. கரணாலம் விட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பிறகு விட்டிங்கன்றால் அப்படியே மரமாக வந்து இது வளர்ந்துடும். கிழங்கு வந்து தான் மரம் பாறது. சரியா? பனை மரத்தை பொறுத்தளவில் பனம் விதையிலிருந்து இப்படி கிழங்கு உருவாகி இதிலிருந்து இந்த குருத்துகள் உருவாகித்தான் அந்த பனம் மரம் வந்து உருவாகிறது. ரைட். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஸ்டாண்ட் வைக்கக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லையே, அப்படி உள்ளுக்குள்ளே இருக்குமென்னு உங்களுக்கு காட்டலாம் ஒன்று பார்க்குறேன். ஃபோன் விழுந்துடும். சரி, இப்படி வச்சு பார்ப்போம். நிற்காது. நோ சான்ஸ், நோ வே. ரைட், இப்படி வைப்போம். ரைட். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு விலங்கு பண்ணி நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பனம் கிழங்கு. இப்படி இப்படி உரிச்சு போட்டு ரைட் அந்த தாரை வந்து தேவையில்லை எறிவோம். உடைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? இந்த குருத்து மடியாக காட்டணும் உங்களுக்கு. இது உடைச்சி பார்த்தா இங்கே எப்படி ஒரு குருத்து வரும். உங்களுக்கு நடுவில் ஒரு குருத்து வரும். இதில் இருந்தால் அந்த பனைமரம் உருவாகிறது. ரைட். இதான அந்த குருத்து. இந்த அடி மட்டும் இருக்கும். ரைட். இது உள்ளே இருக்கிறது. அதை எடுத்து இந்த அடி பக்கத்தை கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ரைட். கிழங்கை வந்து இப்படி உடைச்சி சாப்பிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்தால் பனம் ஒடியல் மாவு வந்து எடுக்கிறவங்க இதை காய விட்டு அவிச்சு காய விட்டு தான் ஒடியல் மாவு எடுப்பாங்க. சில இடங்களில் அவிக்காமல் பச்சையாகவும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. என்ன இருந்தாலும் கொஞ்சம் காய விட்டால் தான் சரியாக இருக்கும். கிழங்கு அந்த மாதிரி இருக்குது, புது கிழங்கு. பனங்கிழங்கை பொறுத்தளவில் இந்த மன்னார் தீவக பகுதிகளில் இருக்கிற பனங்கிழங்கு ஒடியல் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. யாழ்ப்பாணம் வந்தால் இலங்கை